Taste the Daily. அண்மை செய்தியை பார்க்கிறோம். மக்களவையில் இருந்து திமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது. மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து மக்களவையில் இருந்து திமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்மை செய்தி: மக்களவையில் இருந்து திமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது. மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து மக்களவையில் இருந்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து மக்களவையில் இருந்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். தமிழக மீனவர்களின் நலனில் மத்திய அரசு அக்கறை செலுத்தவில்லை என குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளனர். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் அவர்களின் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் தொடர்கதையாகி வரும் நிலையில் தொடர்ந்து தமிழக அரசு மத்திய அரசிடம் தமிழக மீனவர்களை காக்க வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் தமிழக மீனவர்களின் நலனில் மத்திய அரசு அக்கறை செலுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். மக்களவையில் இருந்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, இன்னைக்கு மக்களவை நடந்துச்சு. அதிலிருந்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. பிரதானமான காரணம் என்ன? வெளியேறிய திமுக உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்க? தமிழக மீனவர்கள் நலனை மத்திய அரசு காக்கவில்லை என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். திமுக நாடாளுமன்ற குழு தலைவரான டி.ஆர். பாலு, தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இது தொடர்பாக கடிதம் எழுதியுள்ளதாகவும், ஆனால் அந்த கடிதத்துக்கு இதுவரை பதில் வரவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். இந்த விவகாரம் குறித்து ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்து உடனடியாக விவாதம் நடத்த வேண்டும் எனவும் டி.ஆர். பாலு கோரிக்கை வைத்தார். ஆனால் அந்த கோரிக்கையை சபாநாயகர் ஓம் பிர்லா ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே பட்ஜெட் கூட்டத்தொடரின் நிறைவு நாளான இன்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்துள்ளனர். அத்துடன் இன்றுதான் மக்களவை தேர்தலுக்கு முன்பு இறுதியாக மக்களவை மற்றும் மாநிலங்களவை அமர்வுகள் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று அயோத்தி ராமர் கோயில் விவகாரத்திலே மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்திருக்கிறது. ஆகவே சத்யபால் சிங் மற்றும் ஸ்ரீகாந்த் ஷிண்டே ஆகிய பாஜக உறுப்பினர்கள் அதற்கான தீர்மானம் அளித்துள்ளனர். அந்த தீர்மானம் தான் இன்று விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது என சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்தார். ஆகவே தமிழக மீனவர்கள் தொடர்பாக இன்று விவாதம் நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட காரணத்தால் திமுக மக்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறது. மாநிலங்களவையில் இன்று தமிழகத்துக்கான வெள்ள நிவாரணம் அளிக்க வேண்டும், அதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பிட்டு திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு கடிதம் அளித்துள்ளார். அங்கும் இந்த தீர்மானத்துக்கு இதுவரை ஒப்புதல் கிட்டவில்லை. ஆகவே மாநிலங்களவையிலும் திமுக தனது எதிர்ப்பை பதிவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவை தேர்தலுக்கு முன்பு இறுதியாக இன்றுதான் மக்களவை மற்றும் மாநிலங்களவை அமர்வுகள் நடைபெறுகின்றன. இதன் பிறகு தேர்தலுக்கு பிறகுதான் மீண்டும் நாடாளுமன்றம் கூடும் என்பதால் இன்றைய நடவடிக்கைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. நிச்சயமா கணபதி, தொடர்ந்து தமிழக மீனவர்களோட நலனை மத்திய அரசு கருத்தில் கொள்ளவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை தமிழக அரசு வச்சுட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழக மீனவர்களோட கோரிக்கையும் மத்திய அரசு தலையிட்டு ஒரு உடனடி நடவடிக்கை, நிரந்தர தீர்வு எட்டப்படணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறாங்க. மத்திய அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தால் ஒழிய தமிழக மீனவர்களோட இந்த நிலை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? தமிழக மீனவர்கள் பிரச்சனை பல வருடங்களாக தொடர்ந்து வருகிறது. கச்சத்தீவு உள்ளிட்ட பகுதிகளிலே மீன் பிடிக்க செல்லும் போது பல முறை தெரியாமலே கூட தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்து விடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான்
இலங்கை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து சுருக்கு மடிவிலகளை பயன்படுத்தக்கூடாது போன்ற விதிகளை அங்கே அமல்படுத்தி இருக்கிறது. ஆகவே தமிழக மீனவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைந்தால் உடனடியாக அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அவர்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படுகின்றனர். பின்னர் இலங்கை நீதிமன்றங்கள் தலையிட்டு இந்த மீனவர்களை விடுவித்தால் ஒழிய அவர்களுக்கு இந்தியா திரும்புவதற்கான வாய்ப்பு கிடைப்பதில்லை. அதே போலவே படகுகளும் நீண்ட நாள் இலங்கையிலே கைப்பற்றப்பட்டு கிடப்பதால் அவைகள் சேதமடைந்து பயனற்று போகின்றன என மீனவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி. Taste the Daily.